Hello friends, welcome to MFT Science Based Fitness Series. And in the fitness series நான் போஸ்ட் பண்ற மூணாவது வீடியோ. இந்த வீடியோல நம்ம வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பத்தி தான் பேச போறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரி நம்மளோட ஸ்பெசிஃபிக்கா அங்க ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஓகே, கமிங் பேக் டு டாபிக். இந்த வீடியோல நம்ம வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பத்தி தான் பேச போறோம். ஷோல்டர் ஒர்க் அவுட் அப்படி நான் சொன்னது ரெண்டு விஷயம் என் மைண்ட்ல ஸ்டக் ஆகி நிற்கும். நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும், நம்ம ஊர் ஜிம்மர்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ எல்லாரும் வந்து இப்போ ஷோல்டர் அனாட்டமி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஷோல்டர் அனாட்டமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து தெரியுது வந்து இதை வந்து ஆன்டீரியர் ஹெட்னு சொல்லுவாங்க, இல்லை ஆன்டீரியர் டெல்ட், ஃப்ரண்ட் டெல்ட் இதோட பேர். ரெண்டாவது வந்து லேட்டரல் டெல்ட். இந்த மசில் வந்து லேட்டரல் டெல்ட்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா சைடு டெல்ட், மிடில் டெல்ட். ஸோ ஃபைனலி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து போஸ்டீரியர் டெல்ட் இல்லை அப்படின்னா ரியர் டெல்ட் இல்லை பேக் டெல்ட். ஸோ என்ன வேணால் சொல்லிக்கலாம். தெரிஞ்சுக்க வேண்டியது மூணே பாயிண்ட். ஒன்று வந்து ஃப்ரண்ட் சைடு, ஒன்று வந்து மிடில், ஒன்று வந்து ரியர். அண்ட் இந்த அனாட்டமி நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதும் இந்த மூணு ஹெட்டையும் ஹிட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபைனலி அந்த வெல் ரவுண்டட் ஷோல்டர் கிடைக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்றை ஒமிட் பண்ணி நீங்கள் இன்னொன்றுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் சுப்பீரியராக தெரியும், மற்றது வந்து கம்மியாக தெரியும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ பெனியன் போடும்போதும் சரி, இல்லை பெனியன் கழட்டினாலும் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ஆன்டீரியர் டெல்ட் வந்து நல்லா பம்ப் ஆகி நிற்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ லாட் ஆஃப் டம்பல் ப்ரெஸ்ஸு இல்லை பார்பல் ப்ரெஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரைஸ் தான் பண்ணுவாங்களே ஒழிய இந்த சைடில் இருக்கிற இந்த லேட்டரலுக்கும் போஸ்டீரியர் ஹெட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இப்படி பண்ணிங்கன்னா ஸோ நம்மளோட ஃபிசிக் அன்பேலன்ஸ்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆஸ்தட்டிக்காக இருக்காது. ரெண்டாவது ஃப்ரண்ட் நம்மளோட இந்த ஆன்டீரியர் டெல்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் வீக்லி எல்லாரும் ட்வைஸ் ஒர்க் பண்ணுவோம், த்ரைஸ் கூட ஒரு சிலர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது, இல்லை அப்படின்னா கொஞ்சம் இன்க்ளைன்டு பெஞ்ச் ப்ரெஸ் எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெல்ட் ஆக்டிவேஷன் கிடைச்சிடும். ஆன்டீரியர் டெல்ட்டுக்கு நீங்கள் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த டைம் அண்ட் எஃபர்ட்டை வந்து சைடில், ஸோ இந்த லேட்டரலுக்கும் பின்னாடி போஸ்டீரியருக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெல் ரவுண்டட் ஷோல்டர் கிடைக்கும். முன்னாடி நான் சொன்னதை நினச்சி அவர் கவலைப்பட வேணாம். ஏன்னா எல்லாரும் வந்து மேக்ஸிமம், நானும் பிகினராக ஜிம்முக்கு போகும்போது ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹெட்டையும் எப்படி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருவேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ண எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. 5 4 3 2 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணியிருக்கணும். நம்ம பாடியில் எந்த பார்ட்டுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ஷோல்டர் மசிலை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணல அப்படின்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ லைட் வெயிட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக பாடியை வார்ம் அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பாடியை வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்டீரியர் டெல்டாய்டு மசில் ஆக்டிவேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆன்டீரியர் டெல்டாய்டு நான் முன்னாடியே அனாட்டமி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்மளோட ஷோல்டரில் ஃப்ரண்ட் பார்ட்டில் விசிபிளாக தெரிகிற இந்த மசில். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து ஓவர் ஹெட் ப்ரெஸ் தான். இதை ஏன் நான் ஃபஸ்ட்டாக ரொட்டீனில் சேர்த்துக்கிட்டேன்னா மற்ற ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸோட மிலிட்ரி ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஆன்டீரியர் டெல்ட் வந்து மேக்ஸிமம் ஆக்டிவேட் ஆகும்னு ரீசெண்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சீட்டட் டம்பல் ஓவர் ஹெட் ப்ரெஸ். சீட்டட் டம்பல் ஓவர் ஹெட் ப்ரெஸ் மட்டும் கிடையாது, ஓவர் ஹெட் ப்ரெஸ்ஸில் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸ்டாண்டிங் டம்பல் ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ணலாம், நம்ம வந்து சீட்டட் பார்பல் ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி ஸ்டாண்டிங் பார்பல் ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ணலாம். இப்படி 4 வேரியேஷன் இருக்கு. இந்த 4 வேரியேஷனில் நீங்கள் எந்த வேரியேஷன் பண்ணாலும் மேக்ஸிமம் ஆக்டிவேஷன் நம்மளோட ஆன்டீரியர் டெல்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த 4 ஒர்க் அவுட்டில் ஏதாச்சும் 2 ஒர்க் அவுட் இல்லை அப்படின்னா ஒரு ஒர்க் அவுட் உங்களோட ஷோல்டர் ரொட்டீனில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 4ஐயும் நம்ம ஒரே நாள் பண்ணி நம்மளோட ஒர்க் அவுட் செஷனை க்ளோஸ் பண்ணோம்னா நம்மளோட ஆன்டீரியர் டெல்ட் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வெல் ரவுண்டட் ஷோல்டர் வேணும்னா நம்ம வந்து போஸ்டீரியர் பார்ட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதே மாதிரி லேட்டரல் பார்ட்டையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த 4 ஓவர் ஹெட் ப்ரெஸ் வேரியேஷனில் எந்த வேரியேஷன் பெட்டர் ப்ரோ அப்படின்னு. ஜேர்னல் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்கில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஒர்க் அவுட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்ததில் ஸ்டாண்டிங் டம்பல் ஓவர் ஹெட் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஆன்டீரியர் டெல்ட் வந்து மேக்ஸிமம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே ஒர்க் அவுட்டை நான் டெய்லி பண்ணால் போதுமான, கண்டிப்பாக நான் நோன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஒர்க் அவுட் வந்து நம்ம பாடி ஈஸியாகவே பழகிரும். ஸோ மசில் ரெஸ்பான்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஒர்க் அவுட்டை ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது, மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறது பெட்டர். நிறைய பேர் எங்கிட்ட காமனாக கேட்குற நெக்ஸ்ட் டவுட் என்னடானா, வெயிட்ஸ் சூஸ் பண்ணும்போது நான் எவ்வளோ வெயிட் சூஸ் பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு எக்ஸாக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா 60 கிலோ இருக்கிற பர்சனோட ஸ்ட்ரென்த் ஒரு மாதிரி இருக்கும், 80 கிலோ இருக்கிற பர்சனோட ஸ்ட்ரென்த் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, 3 மாதம் ஜிம்முக்கு
போகிறவரோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வருஷம் ஜிம்முக்கு போகிறவரோட ஸ்ட்ரென்த் ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களால் எவ்வளோ வெயிட் போட்டு அடிக்க முடியுமோ அவ்வளோ போட்டு பண்ணுங்கள். உங்களோட ஜிம்மேட்ஸை பார்த்து அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணி ஷோல்டர் இன்ஜுரியில் போய் முடிச்சுக்காதீங்க. அண்ட் வெயிட் சூஸ் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம வந்து மசில் ஃபைபர் டைப்பை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து வெயிட்டை சூஸ் பண்ணணும். டைப் 1 மசில் ஃபைபரா, டைப் 2 மசில் ஃபைபரா அப்படின்றது. அண்ட் ஷோல்டரோட ஃபைபர் டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% டைப் 1 மசில் ஃபைபர், 50% டைப் 2 மசில் ஃபைபர். டைப் 1 மசில் ஃபைபரை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ரெப்ஸ் கம்மி வெயிட்டில் அடிக்கணும். அண்ட் டைப் 2 மசில் ஃபைபர்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வெயிட் போட்டு கம்மி ரெப்ஸ் அடிக்கணும். ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து டம்பல் ஃப்ரண்ட் ரைஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் ரைஸ் இப்படி நம்ம பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணும்போது நம்மளோட கையை ஒரு ஆங்கிளாக மேலே கொண்டு போகணும். இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆன்டீரியர் பார்ட்டு மட்டும் கொஞ்சம் தனியாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம லிஃப்ட் பண்ணோன்னா நம்மளோட லேட்ரல் பார்ட்டுக்கும் கொஞ்சம் லோடு போகும். பட் நம்ம ஷோல்டரோட மசில் ஃபைபர் டைரெக்ஷனில் சேமாக லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஃப்ரண்ட் டெல்ட், அதாவது ஆன்டீரியர் டெல்டாய்டு மசில் மட்டும் தனியாக ஆக்டிவேட் ஆகும். லேட்ரல் பார்ட்டுக்கு வந்து லோடு அதிகமாக போகாது. ஸோ இந்த ஒர்க் அவுட் வேரியேஷன் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மசில் ஆக்டிவேஷன் மேக்ஸிமம் இருந்தால் இந்த ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வேவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்ம ஆன்டீரியர் டெல்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி மற்ற 2 சைடையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போதே நம்மளோட ஆன்டீரியர் டெல்ட் போதுமான அளவுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ பெஞ்ச் ப்ரெஸ் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி ரேங்கிங் வாங்கியிருக்கு ஆன்டீரியர் ஆக்டிவேஷனில். ஸோ செஸ்ட்டுக்கு எப்படியோ நம்ம மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் போட்டுருவோம். இன்க்ளைன்டு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஷோல்டர் இன்வால்வ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். ஃப்ளாட் பண்ணும்போது நம்மளோட ஷோல்டர் இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்க்ளைன்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இன்க்ளினேஷனை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்மளோட ஷோல்டர் இன்வால்வ்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். ரெண்டாவது நம்ம ஷோல்டரில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா நம்மளோட லேட்ரல் ஹெட். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆன்டீரியர் ஹெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து லேட்ரல் ஹெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். லேட்ரல் ஹெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அவுட் வந்து டம்பல் லேட்ரல் ரைசஸ் தான். ஸோ நம்மளோட ஜிம்மில் எல்லாரும் பண்ணுற ஒரு ஒர்க் அவுட் இதுதான். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னடானா நம்மளால் மேக்ஸிமம் வெயிட்டு லோட் பண்ண முடியாது. பட் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல் ப்ரெஷர், ஃபுல் டென்ஷன் வந்து நம்மளோட லேட்ரல் ஹெட்டில் தான் விழுகும். மற்ற ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸோட கம்பேர் பண்ணும்போது டம்பல் லேட்ரல் ரைஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஷோல்டர் லேட்ரல் ஹெட் வந்து மேக்ஸிமம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு ரீசன்ட் சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட லேட்ரல் ஹெட்டை ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். லேட்ரல் ஹெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து 1 arm கேபிள் லேட்ரல் ரைசஸ் தான். இதுக்கும் நம்ம முன்னாடி பண்ண ஒர்க் அவுட்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. முன்னாடி நம்ம டம்பலை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். பட் இப்போ வந்து நம்ம கேபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ கேபிள்லேருந்து வர்ற ரெசிஸ்டன்ஸ்னால நம்மளோட லேட்ரல் ஹெட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லேட்ரல் ரைசஸ் பண்ணும்போது என்ன ஒரு மிஸ்டேக் நம்ம ஊர் ஜிம்மில் எல்லாரும் பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் தப்பாக பண்ணுவாங்க. பாடியை தேவையில்லாமல் ஷேக் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளோட நெக் ஏரியா, நம்மளோட ஹிப் ஏரியா தான் ஆக்டிவேட் ஆகுமே ஒழிய ஷோல்டர் மசில் ஆக்டிவேட் ஆகாது. லாஸ்ட்டு நம்ம டார்கெட் பண்ணுற பார்ட் வந்து ரியர் ஹெட்டு தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து லேட்ரல் ஹெட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம வந்து ரியர் ஹெட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு வெல் ரவுண்டட் ஷோல்டர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுற ஒர்க் அவுட் சீட்டட் பெண்ட் ஓவர் லேட்ரல் ரைசஸ் தான். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்மளோட ரியர் டெல்ட் வந்து மேக்ஸிமம் ஆக்டிவேட் ஆகும்னு அமெரிக்கன் கவுன்சில் ஆன் எக்ஸசைஸில் சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் ரியர் ஹெட் எவ்வளோ ஆக்டிவேட் ஆகுதுன்னு. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை வந்து உங்களோட ஷோல்டர் ரொட்டீனில் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒர்க் அவுட் வந்து ஃபேஸ் புல்ஸ் தான். ஃபேஸ் புல் பண்ணும்போது நம்மளோட ரியர் டெல்ட் ஆக்டிவேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். ஒரு 3 to 4 செட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் 8 to 12 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்கள். செட்டுனா என்ன, ரெப்புனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. இந்த ஒர்க் அவுட்ஸ் பார்க்குறது மட்டும் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது 3 ஹெட்ஸையும் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட் டெல்ட்டை மட்டும் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளோட ஷோல்டர் பார்க்கறதுக்கு ரவுண்டாக இருக்காது. ஸோ ஆஸ்தெட்டிக்ஸ் வந்து மிஸ் ஆகிடும் அந்த இடத்துல. அண்ட் அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த பார்ட்டுக்கு எந்தெந்த ஒர்க் அவுட் பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கேன். இது வந்து உங்களோட ஷோல்டர் ரொட்டீனில் போட்டிங்கன்னா வெல் ரவுண்டட் 3D ஷோல்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டு
கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை எம்எஃப்டி காமிங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸ் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து எனக்கு ஒரு நல்ல வைப் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் டிப்ஸோட உங்களை வந்து பார்க்குறோம். Until that, bye from MFP.